ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. 2026 நாளை நாள் மிக முக்கியமான நாளுங்க. நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டுடைய 27, தமிழ் மாதம் ஆவணியுடைய 10. அதே போல் கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது. நாளை நாள் ஆவணி மாதத்துடைய பௌர்ணமி மட்டும் ஸ்பெஷல் கிடையாது. நாளை நாள் ஆவணி மாதத்தில் அவிட்டம் நட்சத்திரமும் வருது. ஆவணியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தை ஆவணி அவிட்டம் என்று கொண்டாடப்படும். இது ஆண்களுக்கான ஒரு பண்டிகை. ஸோ பூணூல் மாற்றக்கூடிய பண்டிகை. நாளைய நாளில் சிறப்பாக வீட்டில் சமைக்க வேண்டிய முக்கியமான சில உணவு வகைகள் இருக்குது. அந்த உணவு வகைகள் என்ன, அதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தோடு இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீடியோவை அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆவணி அவிட்டத்தில் நாளை நாள் பூணூல் மாற்றுறவங்க இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக சமைப்பீங்க. ஸோ பூணூல் மாற்றாமல் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் இந்த உணவு வகைகளை சமைக்கணும். அதுவும் ஆண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நாளை நாள் கட்டாயம் இந்த உணவுகள் சமைக்கணும். அதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அமாவாசையில் எப்படி சில உணவுகள் சமைக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுதோ அதே போல தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி அவிட்டத்தில் இந்த மாதிரியான உணவுகள் சமைக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த மாதிரியான உணவுகள் சமைக்கும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதனால் நாளைய ஆவணி அவிட்டத்தில் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆவணி அவிட்டமான நாளை நாளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உபகர்மா என்று சொல்லப்படும். ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் நடுப்பகுதி இல்லைனா செப்டம்பர் நடுப்பகுதி இதில் எப்பயுமே வரும். இந்த டைம் ஆகஸ்டுடைய எண்டிங்கில் வருது. ஸோ நாளை நாள் பௌர்ணமியும் சேர்ந்து அமைகிறது. இது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பௌர்ணமி வரக்கூடிய நாளில் அவிட்ட நட்சத்திரமும் உதயமாகும். அதே போல் இந்த வருடமும் நாளைய பௌர்ணமி நாளில் அவிட்ட நட்சத்திரம் உதயமாகுது. இந்த நாளில் அனைத்து ஆண்களுமே சிறுவர்களுமே அவங்களுடைய பூணூலை மாற்றிக்கொள்வாங்க. சிறுவர்களுடைய உபநயனத்திற்கு பிறகு வரக்கூடிய முதல் விழாவான தலை ஆவணி அவிட்டத்தில் காமஹர்ஷி ஜாபத்தை ஊதியபடி 1008 அரச ரூச்சிகளை கொண்டு ஹோமம் செய்யப்படும். இது ஐராத்தில் ரொம்ப ஒரு விசேஷமானதாக பண்ணப்படும். பொதுவாக பூணூல் மாற்றக்கூடிய நிகழ்வானது கோவிலில் உள்ள ஒரு மண்டபமாக இருக்கக்கூடிய பொதுவான இடத்துல நடத்தப்படும். ஸோ இப்படி நடத்தப்படக்கூடிய விழாவில் நிறைய உணவுகள் சமைக்கிறது ரொம்ப விசேஷம். அமாவாசையில் எப்படி உணவுகள் சமைக்கிறது விசேஷமோ அதுபோல் ஆவணி அவிட்டத்தில் உணவுகள் சமைக்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாக விழாக்கள்னாவே உணவுகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஆவணி அவிட்டமான நாளை நாள் இந்த உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஸோ ஆவணி அவிட்டத்தில் ஐராத்தில் ஃபாலோ பண்ணுற மாதிரியே பூணூல் மாற்றுறது நம்ம ஃபாலோ பண்ணாட்டியும் இந்த உணவு பழக்க வழக்கங்களையாவது ஃபாலோ பண்ணணும். அதில் காலையில் நாளை நாள் டிஃபனில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்லியோ ஆப்பமோ சாப்பிட்ணும். ஆக்சுவலி இட்லியோ ஆப்பமோ காலை உணவாக அவங்க உண்ட பிறகு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் பூணூல் மாற்றவே போவாங்களா. ஆக்சுவலி இது ஆண்களுக்கான ஒரு பண்டிகையாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றளவு இருக்குது. ஸோ அதனால் நாளை நாள் மதிய உணவிற்கு சில உணவு விஷயங்களை கண்டிப்பாக இருக்கணும். அதாவது அமாவாசையில் வாழைக்காய் எப்படி ரொம்ப ஸ்பெஷலோ அதுபோல் இந்த ஆவணி அவிட்டத்தில் மதிய உணவில் இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஆவணி அவிட்டத்தில் நாளை நாள் பூணூல் மாற்றினாலும் மாற்றாட்டியும் ஆண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக இந்த உணவு பட்டியல் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
நாளை நாள் தயிரில் குழம்பு வந்து ரெடி பண்ணணும். அதாவது தயிர் மோர் குழம்பு. பீன்ஸ் பருப்பூசிலி கண்டிப்பாக செய்யணும். புடலங்காய் கூட்டு இருக்கணும். இஞ்சி தேங்காய் பச்சடி இருக்கணும். எலுமிச்சை சாத்தம் எது இருக்கணும். பரங்கிக்காய் பால் கூட்டு இருக்கணும். பூரி பாயாசம் இருக்கணும். ஆமை வடை இருக்கணும். ஸோ மெயினாக வந்து நாளை நாள் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை சமைக்கணும். இதில் சில உணவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதில் ஃபஸ்ட்டு பீன்ஸ் பருப்பூசிலி சொல்லப்பட்டிருக்கு. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்களும் எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் 1/4 கிலோ, துவரம்பருப்பு 1 கப், மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 தேக்கரண்டி, சிவப்பு மிளகாய் 1, பெருங்காயம் ஒரு 1/4 தேக்கரண்டி, எண்ணெய் 3 மேஜக்கரண்டி, கடலைப்பருப்பு 1 தேக்கரண்டி, உளுத்தம்பருப்பு 1 தேக்கரண்டி, கடுகு விதைகள் வந்து தேவைக்கேற்ப, சுவைக்கேற்ப உப்பு. ஸோ இதெல்லாம் வந்து தேவைப்படக்கூடிய பொருட்கள். இப்போ செய்முறையை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பை கழுவி 1/2 மணி நேரம் வேக வைக்கணும். வெதுவெதுப்பான நீரில் ஊற வைத்து வேக வைக்கணும். அப்புறம் சிவப்பு மிளகாய், பெருங்காயம், உப்பு சேர்த்து கெட்டியான விழுதாக அதை அரைக்கணும். பீன்ஸ்களை கழுவி சிறு துண்டுகளாக நறுக்கணும். பெருங்காயம், மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 6 நிமிடங்கள் வந்து மைக்ரோவேவில் அதிக வெப்பத்தில் வைக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் சூடாக்கி கடுகு சேர்க்கணும். அது வெடிக்க தொடங்கியதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வதக்கணும். அரைத்த பருப்பை கவனமாக சேர்த்து நன்கு கிளறணும். பருப்பு வேகும் வரைக்கும் மிதமான தீயில அவ்வப்போது கிளறி விடணும். வேக வைத்த பீன்ஸையும் சேர்த்து நன்றாக கலக்கணும். 3 நிமிடங்கள் சமைத்து விட்டு அடுப்பை அணைத்து விட்டால் சுவையான இது ரெடி. ஸோ கண்டிப்பாக நாளை நாள் வந்து பீன்ஸ் பருப்பூசிலி மெனுவில் இருக்கணும். நீங்கள் நாளை நாள் பூணூல் மாற்றினாலும் மாற்றாமல் இருந்தாலும் மெனுவில் கண்டிப்பாக இருக்க வேண்டியதில் இது ஒன்று. 2வது இஞ்சி தேங்காய் பச்சடி. இது செய்கிறதுக்கு தேவையானது என்னென்னா, இஞ்சி 1 அங்குலத்துண்டு, துருவிய தேங்காய் 1/2 கப், பச்சை மிளகாய் 1, சுவைக்கேற்ப உப்பு, புதிய தயிர் 1 கப்பு, எண்ணெய் 1 தேக்கரண்டி, உளுந்து 1 தேக்கரண்டி, கடுகு விதைகள், கருவேப்பிலை 1 கொத்து. ஸோ இதெல்லாம் வந்து தேவை. ஸோ இதை வைத்து நீங்கள் இப்போ எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இஞ்சி கழுவி நறுக்கி தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து நன்றாக அரைக்கணும். பரிமாறக்கூடிய கிண்ணத்தில் தயிரோடு கலக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் சூடாக்கி கடுகு சேர்க்கணும். அது வெடித்ததும் உளுத்தம்பருப்பை சேர்த்து பொன்னிறமாக வரைக்கும் வதக்கணும். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து இஞ்சி பச்சடியை அதன் மேல் ஊற்றணும். அதாவது இஞ்சி பச்சடி இருக்குல்ல, அதன் மேலே அந்த கருவேப்பிலையை சேர்த்ததுக்கு பின்னாடி ஊற்றணும். இதெல்லாம் கண்டிப்பாக நாளை நாள் மெனுவில் இருக்கணும். ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த டைம் எடுத்துக்கிறது உடலுக்கும் வந்து ஒரு வகையில் நல்லது. அதனால் இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது, குறிப்பாக ஆண்கள். ஸோ இந்த மெனுவெல்லாம் நாளை நாள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இது போல் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.